இம்மீடியட்டா நியூ ஸ்டாஃப் ரெக்ரூட்மெண்ட்க்கு ஆட் கொடுங்க. சைட் இன்ஜினியர்ஸ், மேனேஜர் எல்லாரையுமே இம்மீடியட்டா ஹையர் பண்ணுங்க. இந்த ப்ராஜெக்ட 6 மாசத்துல முடிக்கணும்னா நமக்கு நிறைய மேன் பவர் தேவைப்படுது. நம்ம கம்பெனிக்குன்னு ஒரு பிரின்சிபல் இருக்கு. காவேரி அன்னைக்கு எல்லார்கிட்டயும் சீக்வன்ஸ்ல அவங்க வீடு ஹேண்ட் ஓவர் பண்றதா சொன்னாங்களா இல்லையா? அவங்க சொன்ன வார்த்தையை நம்பிதான் எல்லாரும் அன்னைக்கு கிளம்பி போனாங்க. நாம இதை முடிச்சு கொடுக்கலனா அப்புறம் காவேரி சொன்ன வார்த்தைக்கு என்ன மரியாதை? நம்மள நம்பி பணம் போட்ட அவ்வளவு கஸ்டமர்ஸ்க்கு என்ன மரியாதை? அப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனினாலே சொன்ன வார்த்தையை காப்பாற்ற மாட்டாங்கன்னு ஒரு பேர் இருக்கு. ஆனா அந்த பேரை உடைச்ச ஒரே பிராண்ட் விஜய் கன்ஸ்ட்ரக்ஷன். நம்மளோட முக்கியமான செல்லிங் பாயிண்டே சொன்ன நேரத்துல வீடை முடிச்சு ஹேண்ட் ஓவர் பண்ணுவோங்கிறது தான். நாம இனிமேல் லாஸ் பத்தி தான் யோசிக்காம டைமுக்கு ப்ராஜெக்ட் முடிக்கிறதுல மட்டும்தான் போக்கஸ் இருக்கணும். இன்னும் ஆட்கள் எடுத்துட்டே இருந்தா அவங்களுக்கு யாரு சம்பளம் கொடுக்கறது? இப்படி இஷ்டத்துக்கு ஆளுங்களை எடுத்துட்டே இருந்தா எவ்வளவு நஷ்டம் வரும் தெரியுமா? ஏற்கனவே கன்ஸ்ட்ரக்ஷன் பட்ஜெட்டை விட நாம 3 மடங்கு ஜாஸ்தியா செலவு பண்ணிட்டு இருக்கோம். அக்ரிமெண்ட்ல நாம சைன் வாங்கிருக்கோம்ல, அதை காமிச்சு டிலேன்னு கஸ்டமர்ஸ் கிட்ட சொல்லுங்க. இதெல்லாம் பண்ணாம கம்பெனியை நஷ்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு பிளான் பண்றீங்க. அந்த விஜய்க்கு தான் அறிவில்ல. அவன் சொன்னோடனே நீயும் அதே மாதிரி செஞ்சிருவியா? இங்க நடந்துட்டு இருக்க எல்லா பிரச்சனைக்குமே காரணம் நீதான். உன் வீட்டாளுங்க நம்ம வீட்டுல வந்து உட்கார்ந்ததுனாலதான் விஜய் இந்த ஆபீஸ் விஷயத்த கோட்ட விட்டான். நீங்க ஒரு முடிவு எடுத்து ஸ்டாஃப்ஸ அதை ஃபாலோ பண்ண சொல்றீங்க. பின்னாடியே உங்க சித்தப்பா போய் அதெல்லாம் பண்ண வேண்டாம், நான் சொல்றத பண்ணுன்னு வேற ஒரு ஆர்டர் தராரு. இப்படி மாத்தி மாத்தி பண்ணா ஸ்டாஃப்ஸ் எல்லாரும் கன்ஃபியூஸ் ஆக மாட்டாங்களா? நீ இப்படி வந்து விஜய் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டனா அவன் என்ன பார்த்து கேள்வி கேட்டுருவானா? நீலாம் நேத்து வந்தவ, நான் இந்த ஆபீஸ்ல எவ்வளவு வருஷமா இருக்குன்னு தெரியுமா? இங்க எப்படி பிசினஸ் நடக்கணும்னு நீ எனக்கு சொல்லி தெரியா? சித்தப்பா உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சுக்கிற போது எப்படி அப்ப கோட்டை விட்டீங்க? சைட் என்ஜினியரை தூண்டி விட்டு நீங்க பண்ண பிரச்சனை, ப்ராடக்ட் சப்ளைல உங்களால ஆன பிரச்சனை, இது எல்லாமே எனக்கு தெரியும். நீ என்னப்பா எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் சொல்ற? எனக்கே 2 நாளைக்கு முன்னாடி தான் இதெல்லாம் தெரியும். இது என் ஆபீஸ், இங்க நான் சொல்றதா நடக்கணும். அதுக்குன்னு உங்களை வர வேண்டாம்னு நான் சொல்லல. நீங்க வாங்க, ஆனா நான் சொல்றது மட்டும் செய்யுங்க.